நாம் உதமை சித்தருக்கு அடுத்தபடியாக கொங்கண சித்தரை காண இருக்கிறோம். கொங்கண சித்தருக்கு பார்த்தால் எல்லோரையும் போல் தலையிலே ஒரு சடை ஒரு முடி என்பது இல்லாது இவருடைய தலையிலே இரு சடை இருக்கும். இவர் அர்த்தநாரீஸ்வர உருவம் போல் சடைமுடி இரண்டாக பிரித்தே காணப்படும். இங்கே பார்த்தால் தெரியும். இந்த கொங்கணருக்கு இந்த சடை விரிந்திருப்பது எது என்றால் இவர் குபேரனுடைய அம்சமாக போற்றப்படுகிறார். கொங்கண சித்தர் இன்றைக்கு வரைக்கும் வாழக்கூடிய மலை என்று சொன்னால் திருப்பதியில் உள்ள ஏழுமலையினுடைய இடமாக இவருடையது சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு தளத்திலே முக்தி சித்தி கீர்த்தி இருக்கும். அந்த வகையிலே கொங்கண சித்தருடைய சமாதி அல்லது கொங்கண சித்தருடைய வாழ்நாள் இருப்பிடம் என்றால் அது திருப்பதியில் உள்ள ஏழுமலையினுடைய இடமாகும். அந்த இடத்திலே வட்டாத செல்வம் இன்றைக்கும் உலகத்திலே இரண்டாவது செல்வ வளம் மிகுந்த தனவளம் மிகுந்த ஆலயமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் அருளும் பொருளும் வேண்டும். அருள் என்பது ஆற்றலோடு வாழ, பொருள் என்பது வளமையோடு வாழ. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற கூட்டின் அடிப்படையே மனிதனுக்கு பொருள் நித்தியமும் தேவைப்படுகிறது. அந்த பொருள் பலமாக வாரி வழங்கக்கூடிய இடத்திலே நம்முடைய ஐயா கொங்கண சித்தர் இருக்கிறார். இந்த கொங்கண சித்தருடைய வழிபாடுகளை செய்தால் வாழ்வில் வளம் நலம் ஏற்றம் பெறலாம். முக்கியமாக கொங்கண சித்தருக்கு சுத்தமான நெய்யால் கொண்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இல்லற வாழ்க்கை அகப்புற வாழ்க்கையிலே அவனுக்கு தேவையானது செல்வ வளமே. அந்த செல்வ வளத்தை நான் முதலிலே குறிப்பிட்டிருக்கிறேன். மனிதனுக்கு மகத்துவம் கண்டவர்கள் சித்தர்கள், மருத்துவம் கண்டவர்கள் சித்தர்கள். மகத்துவம் என்பது தனம் தானியம் பசு பௌத்திரம் லாபம் வீடு மனை பேர் மக்கள் செல்வம் மழை செல்வம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆற்றல்கள். தானியம் என்பது வீட்டினுடைய நெற்களஞ்சியங்கள், அரிசி பருப்பு துவரை கோதுமை இது போன்ற இந்த தன தானிய வளத்தை வாரி வழங்கக்கூடியவர் நம்முடைய கொங்கண சித்தர். கொங்கண சித்தருடைய நட்சத்திரமாகப்பட்ட உத்திராடம் உத்திரம் கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவருடைய நட்சத்திரத்திலே பிறந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அன்று இவ்வாலயத்திற்கு வந்து வழிபாடு வந்தனங்களும் அபிஷேக ஆராதனையும் செய்து பலன் பெற அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், கொங்கணருடைய அருளை பெற்று செல்லுங்கள்.